ஹாய் வணக்கம். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பியா கிரிக்கெட் chat. இன்னைக்கு நம்ம பேச போறது பெரிய பெரிய மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் ப்ரிவ்யூ. நாளைக்கு நியூயார்க்ல நடக்க போகுது. யூஸ்வலி நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மெல்பர்ன்ல பார்த்துருக்கோம், அகமதாபாத்ல பார்த்துருக்கோம், பெங்களூர்ல பார்த்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இங்கிலாந்துல பார்த்துருக்கோம், நியூயார்க்ல ஆட போறாங்க. இது ஒரு பெரிய பெரிய இவெண்ட் அமெரிக்கால. அப்படி நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம். அமெரிக்கன் பப்ளிக்கு கிரிக்கெட் என்னன்னே தெரியாது. பட் அங்க இருக்கிற எக்ஸ்பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு. நான் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பேசினேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. பட் டாஸ் ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மோர் தென் த பிளேயர்ஸ் டாஸ் தான் மேன் ஆஃப் த மேட்சா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த நியூயார்க் பிச் நீங்க பாத்தீங்கன்னா 10:30 AM ஸ்டார்ட் இந்தியன் டிவி டைமுக்காக. 10:30 AM டிவி ஸ்டார்ட்னா பால் வந்து மாய்ஸ்சர் இருக்கு, விக்கெட்ல நல்லா ஸ்விங் ஆகுது, சீம் ஆகுது, அன்பிரடிக்டபிள் பவுன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6-7 ஓவர்ஸ் ரொம்ப குரூஷலா இருக்கும். டீம் வினிங் த டாஸ் பெரிய பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அப்கோர்ஸ் பாகிஸ்தான் கிட்ட நல்ல நல்ல பவர்ஃபுல் பேஸ் bowling இருக்கு. சரி, அந்த யூஎஸ் மேட்ச் தோத்தாங்க. ஆனா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேற 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 லெவல் அது. ஸோ நசீம் ஷா, ஷைன் ஷா அஃப்ரிதி, முகமது ஆமீர் அண்ட் நல்ல நல்ல பேஸ் இருக்கு, ஹாரிஸ் ராஃப். ஸோ நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க பாகிஸ்தான் அதை. அஃப்கோர்ஸ் இந்தியா டாஸ் வின் பண்ணாங்க. பும்ரா, சிராஜ், அஷ்தீப் கூட இருக்கு. பட் அஷ்தீப் ஐ டோன்ட் திங்க் இஸ் த சேம் லெவல் அட் பாகிஸ்தான் bowlers. பட் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷலா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து சிவம் துபே இந்த மேட்ச்ல ஆடக்கூடாதுங்க. பிராக்டிஸ் மேட்ச்ல ஆடினாரு, ஏன்னா ஒரு ஸ்பின் ஹிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பியூர்லி ஒரு ஐ திங்க் நல்ல பேஸ் bowler விக்கெட் இது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா அப் ஃப்ரண்ட் ஓபன் பண்ணா விராட் at 3, இந்த டாப் த்ரீ தான் பெஸ்ட் சான்ஸ் இந்தியாவுக்கு. இந்த டாப் த்ரீ எப்படியாவது 10 ஓவர்ஸ் ஆடிட்டு ஒரு ஈவன் ஒரு 60-65 ஃபார் 1 or 2 எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்கும் இந்தியாவுக்கு ஒரு ஸ்கோர் பில்ட் பண்ண. அண்ட் மறுபக்கம் இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா டெஃபினட்டா பும்ரா, சிராஜ் அபிலிட்டி இருக்கு பாகிஸ்தானை வந்து ஒரு 30 for 1, 30 for 2 6 ஓவர்ஸ்ல ரெடியூஸ் பண்றதுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன பண்றாங்கன்னு. கீ வந்து காம்பினேஷன். யசஸ்வி மஸ்ட் பிளே. துபேக்கு இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டப்ல நாளைக்கு மேட்சுக்கு இடம் இல்ல. வேர்ல்ட் கப் கொஞ்சம் டீப்பா போக, கரீபியனுக்கு போக டெஃபினட்டா ஒரு ஹி கேன் பிளே ரோல். பட் இந்த மேட்சுக்கு ஐ திங்க் யசஸ்வி ஷுட் பிளே. ஆனா திங்க் டேங்க் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மாவும் டிராவிடும் கொஞ்சம் ரிஜிட்டா இருக்காங்க. அவங்க ஐடியால ஒரு இதை யோசிச்சாங்கன்னா இதே தான் செய்ய போறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா வேர்ல்ட் கப்ல கூட முகமது ஷாமி ஆடவே இல்லை. இவருக்கு பாண்டியாக்கு இன்ஜுரினால முகமது ஷாமி உள்ள வந்து கலக்கிட்டு போனாரு. இல்லாட்டி முகமது ஷாமி ஆர்டர் பாருன்னே தெரியாது. அதனால ஒரு ஐடியாவோட போயிட்டாங்க. யசஸ்வி உட்காத்தி வச்சு ரோஹித் அண்ட் விராட் ஓபன் பண்ணோம், தூபே ஆடணும் நடுவுல இருந்து. இந்த பிச்சில் தூபேக்கு ஸ்பின்னும் கிடைக்காது. அவர் பேஸ் ஹிட்டர் அவ்வளவு ஒன்றும் பெரிய பேஸ் ஹிட்டர் கிடையாது. ஸோ பார்க்கணும் என்ன பண்றாங்கன்னா. மறுபக்கம் பாகிஸ்தான் வந்து நம்ம எல்லாம் ஹோப் பண்ணோம், ரிஸ்வான் அண்ட் பாபர் தான் ஓபன் பண்ணோம், சயீம் அயூப் ஆடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபக்கர் ஜமான் 4ல வரணும். அதுதான் பெஸ்ட் சான்ஸ் இந்தியாவுக்கு. ஏன்னா சைம் அயூப் அண்ட் ஃபக்கர் ஜமான் ஓபன் பண்ணாங்கன்னா ஐ திங்க் பாகிஸ்தான் நல்ல நல்ல சான்ஸ் இருக்கு. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. பியூர்லி ஆன் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஹேவ் தி எட்ஜ். ஆனா டாஸ் ஒரு லாட்டரியா இருக்கும். ஸோ பட் இந்தியா கிட்ட குவாலிட்டி இருக்குங்க. இப்போ இந்தியா டாஸ் வின் பண்ணா 100, எனக்கு தெரிஞ்சு 85-15 இந்தியா. இந்தியா டாஸ் தோத்தான்னா இந்தியா குவாலிட்டி இருக்கு. ஸோ ஒரு ஸ்லைட் எட்ஜ் தான் நான் கொடுப்பேன் இந்தியாவுக்கு 51-49. ஏன்னா ரொம்ப நிறைய விஷயம் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல. ஸோ இதுவே இந்தியா கிட்ட குவாலிட்டி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பட் டோர்னமெண்ட் நல்லா சூடு பிடிச்சிருக்கு. ஆப்கானிஸ்தான் வந்து நியூசிலாந்து அடிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்கா திரும்ப ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கிட்ட தோத்துருக்காங்க. ஸோ அந்த சூப்பர் 8 குரூப்போட மேக்கப்பே மாறப்போகுது. எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பட் அதுதான் ஒரு பியூட்டி ஆஃப் த ஸ்போர்ட். நம்ம சாக்கர் வேர்ல்ட் கப்ல, ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல வந்து நிறைய டீம்ஸ் 32 டீம்ஸ் ஆடிட்டு அப்செட்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி இப்போ கிரிக்கெட்லயும் ஆயிருக்கு. இல்லாட்டி 20 டீம்ஸ் இல்லைன்னா யூஎஸ் இங்க பாகிஸ்தான் அடிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு T20 கப் நான் எப்பவுமே சொல்றேன், ஃபார்மேட் ஷார்ட்னா பெட்டர் சான்ஸ் ஃபார் எனி டீம் டு வின். ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அவ்வளோ ஈஸியா அடிச்சிருக்காங்க. ஸோ அனதர் எக்ஸைட்டிங் வீக்கெண்ட் இருக்கு நமக்கு. நம்ம சம்மர் ஆஃப் கிரிக்கெட் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து, நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான். எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. நம்ம அடுத்த வீடியோ பண்ணுவோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு அப்புறம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.